பிரியவா போற்றி பிரியவா போற்றி பிரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி சர்வஜா போற்றி சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மகாபெரியவா சரணம் சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அபார கட சிந்தம் ஞானம் சாத்திரப்புடன் ஸ்ரீ சந்திரசேகரன் பிரமாமதனம் கலியுதயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு என் அனுகிரகத்தில் தான் என் முன்னாடி நிற்கிற என் அனுகிரகத்தில் தான் என் முன்னாடி நிற்கிற இந்த அனுபவத்தை மேனாங்குடி ஸ்ரீ மருதவனம் பிள்ளை அப்படிங்கிறவர் இன்டர்வியூவில் நான் கேட்டேன். இவர் கற்காத்தார் சைவ வெள்ளாளர் பிள்ளை அந்த வகுப்பை சேர்ந்தவராம். இவர் 1959 ஸ்ட்ரெயிட்டாகவே மகாபெரிவா யாருன்னு தெரியாது, யாரும் சொல்லலை, யாரோ ஃப்ரெண்டு யாராவது சொல்லியிருப்பாளா இருக்கும். இவர் மயிலாப்பூரில் விவேகானந்தா காலேஜில் படிச்சுருந்துருக்கார். அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன வயசு இருக்குன்னு. கிளம்பி பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கார். இவர் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுன்னு போயிருக்கார். எதுவுமே அப்போ தெரியாதுன்னு அர்த்தம் மகாபெரிவா பற்றி. நமஸ்காரம் பண்ணார், யாரும் ஒன்றும் சொல்லலை. பெரியவா எதுவும் கண்ணு காமிச்சிட்டார், ஒன்றும் சொல்லாதீங்கன்னு. ஏன்னா பெரியவாளுக்கு நம்மளுடைய 15 தலைமுறை தெரியுமே. அப்படின்னா இவரை யாருன்னு தெரியாதா? நமஸ்காரம் பண்ணி அவர் 4 பழம் மாத்திரம் வாங்கி போனாராம். பெரியவா அவர் எழுந்தவுடனே பெரியவா கேட்டாலும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னாராம். எனக்கு பெரியவாளோட ஆசீர்வாதம் வேணும். நல்லா கேட்டிருக்கார், நம்மளுக்கு கூட கேட்க தெரியாது. அவர் சொன்னாராம், என்னோட ஆசீர்வாதம் உன்னோட பரம்பரை எல்லாத்துக்குமே இருக்குது, உன்னுடைய பரம்பரையே எனக்கு தெரியும், என்னோட அனுகிரகம் இல்லைன்னா நீ என் முன்னாடி இன்றைக்கி நின்றுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் பெரியவா. அது என்னன்னு இவருக்கு புரியலை, ஆனால் ஏதோ ஹிண்ட் பண்ணுறாரு மட்டும் புரிஞ்சுது. பிரசாதத்தை வாங்கிட்டார், வந்துட்டார். வந்த உடனே இது என்னதுன்னு தெரியல. அவருக்கு உடனே கிளம்பி ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போய் இவருடைய சொந்த ஊர் கந்தங்குடிக்கு போனார். சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போனார்னா அங்கே ஒரு குருக்கள், பழங்கால வழியில் வந்த ஒரு குருக்கள் இருக்கார், பாலையா குருக்கள். அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னாராம். சொன்னோடனே அவர் சொன்னார், எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது இந்த விஷயத்தை, என்னோடய அப்பா என்கிட்ட அதை சொல்லியிருக்கார். பெரியவா இங்கே 1919-20 இங்கே வந்திருந்த போது உங்கள் தலைமுறையில் ஒரு 6 தலைமுறையாக யாருக்கும் பிள்ளை குழந்தை கிடையாது. பொண்ணு குழந்தை பிறந்தா உயிரோடு இருக்கும், பிள்ளை குழந்தை பிறந்தா ஒரு எப்போ இறந்து போகும்னு தெரியாது, எப்படியும் ஒரு 5-6 வயசுக்குள்ளே இறந்து போயிடும், முடியாது இல்லைன்னா பிறந்த உடனே இறந்து போயிடும். இந்த மாதிரி என்னன்னு தெரியாது, அது மாதிரி இருந்தது. அப்போது உங்கள் தாத்தா அவர் தான் இங்கே இருந்தார். இப்போ இவர் இப்போ பேசிகிட்டு இருக்கார்ல மருதவனம் பிள்ளை, அவரோட அப்பா, அப்பாவோட அப்பா, இவன் அப்பா பிறந்திருக்காரே, அதுவே நம்ம பார்க்கலாமே. அவர் தாத்தா இருந்திருக்கார், மருதவனம் பிள்ளையோட தாத்தா. அவர் இந்த ஊரில் தான் இருந்திருக்கார், கல்யாணம் ஆகி அவர் இருக்கார். அப்போ இவெல்லாம் யாரும் பிறக்கலை. அப்பா இந்த மருதவனம் பிள்ளையெல்லாம் பிறக்காத சமயம் 1919 இல்லையா, 1920. யாரோ ஒருத்தர், இதுதான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் தான் நடக்கும். அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது சொன்னாராம், தாத்தா பேர் இவர் சொல்லலை, அவர் பேரை சொல்லி இங்கே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பரம்பரையாக அவருக்கு பிள்ளை குழந்தையே இல்லாமல் இருக்குது, இல்லை பிறந்தா இறந்து போயிடுறது அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பார் இருக்கும், அவளை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. இதெல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த மாதிரி சம்பாஷணையே நடக்காது. பெரியவா பிரத்யக்ஷம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மருதவனம் பிள்ளையோட தாத்தா, அவர் இப்போ கல்யாணம் ஆகியிருக்கு இல்லையா, அவர் கொண்டாட்டியோட கிளம்பி அங்கே போனார். பெரியவா கிட்ட விஷயத்த சொன்னார். சொன்ன உடனே பெரியவா சொன்னாலும், நீ புத்திரகாமேஷி யாகம் பண்ணு, அந்த பஸ்மத்தை எடுத்து இட்டுக்குங்கோ, அதை வாயிலையும் போட்டுக்குங்கோ, அப்புறம் அந்த ஜலம் இருக்கும், அந்த இது பண்ணது அந்த தீர்த்தத்தை அதையும் நீங்கள் குடிங்கோ, சேவமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கா. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணால் எல்லாருக்கும் உடனே வந்துருமா பலன் அப்படின்னா, பெரியவருடைய பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் தான் நிச்சயம் வந்துடும். அதுக்கப்புறம் தான்
இந்த இப்போ இன்டர்வியூ பண்ணுற சொல்லின்னு இருக்காரு மருதவனம் பிள்ளை, அவரோட அப்பா பிறந்திருக்கார், அவருக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் பிறந்திருக்கார் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அதனால் 2 பிள்ளை ஒரு பொண்ணு பிறந்து எல்லாரும் இருக்கா, அவள் பேரம் பேத்திலாம் இருக்கார். இவர் மருதவனம் பிள்ளை வந்து தன்னுடைய பிள்ளையை அங்கே இன்டர்வியூலே இப்படி காமிக்கிறார். அவர் இருக்கார். இப்போ இவர் வயசாகிடுத்து, இவரும் இருக்கார். அப்படின்னா பெரியவா வந்து தாம் பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அப்படின்னு காமிச்சிருக்கார். அதனால் பெரியவா வந்து எதுவுமே இவரும் கேட்டுக்கல, ஏன் பெரியவா இப்படி சொல்கிறாருன்னு. பெரியவானும் எதுவும் இவர்கிட்ட ஒன்றும் காமிச்சிக்கலை, எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னு. அவருக்கு அப்புறம் வந்து இதை திருப்பி அந்த குருக்கள் கிட்ட கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இவருடைய பாட்டி உயிரோடு இருக்கா போல இருக்குது. அந்த பாட்டியை பார்த்தபோது கேட்டிருக்கார் இந்த மாதிரி நடந்ததுன்னு. பெரியவா சொன்னால் அவன் மகாபெரியவா சொன்னது உண்மைதான், அப்படி சொல்லி தான் குழந்தெல்லாம் பிறந்ததுன்னு சொன்னாலாம். இப்போ பெரியவா வந்து பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அப்படிங்கிறத காமிச்சுட்டு இருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதேஸ்வரன் மகாபெரிய பாதேஸ்வரன்.